ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். ஸோ இப்போது பிக் பாஸ் வீட்டில் நடக்கிற சில பல விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடு எப்படி மாறி இருக்குது, பழைய கண்டஸ்டன்ஸ் ஏதாவது உள்ளே வராங்களா, எப்படிலாம் போகுது, எப்படி ப்ரொமோஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொமோஷன்ஸ்லேருந்தே போகலாம். ப்ரொமோஷன்ஸ் என்னை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ரொம்ப சட்டிலாக வெரி புவராக தான் என்னை பொறுத்தவரை பண்ணுறாங்க. ப்ரொமோஷன் சுத்தமாகவே கிடையாது. ஸோ ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லி டேக்லைன் வச்சு ஒரு 4-5 ப்ரோமோ விட்டுருக்காங்க. ப்ளஸ் ஒரு 5 days to go 3 days to go அப்படின்னு சொல்லி ப்ரோமோ தான் வந்துன்னு இருக்குது. மற்றபடி பெருசாக ஒன்றும் வரவே இல்லை, விச் இஸ் அ வெரி சட்டில் ப்ரொமோஷன். ஆனால் சோர்ஸஸ் பற்றி டீம் என்ன சொல்கிறாங்க வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் ப்ரொமோஷனை சட்டிலாக தான் பண்ணுறோம், ஆனால் உள்ள நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது. டே 1லேருந்தே சண்டை வர மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிக் ஹவுஸ், ஸ்மால் பாஸ், பிக் பாஸ் அப்படி ஒன்று இருந்தது. அப்புறம் கேர்ள்ஸ் விசஸ் பாய்ஸ் அப்படிலாம் இருந்தது போன 2 சீசனும். ஸோ அது மாதிரியே இந்த சீசன் இருக்கும். அது சண்டையை உண்டுபடுத்தும் அப்படின்னு சொல்லி டீம் கிட்டேருந்து சோர்ஸஸ் வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸில் வந்து டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2 சீசனை வந்து ஹவுசஸில் நல்ல சேஞ்சஸ் தான் தெரியும். மொதல் 6 சீசன் பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் வீடு. ஆனால் கடந்த 2 சீசன் நல்லாவே சேஞ்சஸ் இருக்கும். அதே போல் இந்த சீசன்லேயும் இந்த வீடு நல்ல சேஞ்சஸாக இருக்குமா. ஸோ நல்ல ஒரு யங்ஸ்டரான ஒரு ஆட்களை தான் உள்ளே பிடிச்சி போட போகிறாங்க கண்டஸ்டன்ஸாக. அண்ட் ஏவி ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ எல்லாருக்கும் ஏவி எடுத்து முடிச்சிட்டாங்க. நான் October 4 அப்படி இல்லைன்னா October 3 வந்து கன்ஃபார்ம்டு ஃபுல் கண்டஸ்டன்ஸை நான் போகிறேன். ஸோ ஏவி முடிஞ்சிருச்சு, குவாரண்டைன்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க, டான்ஸிங் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சார் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் முறை உங்களிருந்து விடைபெறுவது